வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன்பிஜிடிஆர்பி சுவாலஜியில் நம்மளோட நியூ சிலபஸ் படி நம்ம என்டமாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் யூனிட்லேருந்து பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வந்து பார்த்துட்டோம். அது என்னென்னா என்டமாலஜியோட கிளாசிஃபிகேஷன் பார்த்துருந்தோம். நம்ம பார்ட் 1ல் என்ன வீடியோஸ் பார்த்தோமோ அதுக்கான கொஷின் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால தான் இது வந்துட்டு பார்ட் 1A அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தான் இருக்குது. 15 கொஷின்ஸ் வித் ஆன்சரை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இன்செக்ட் மார்ஃபாலஜி இஸ் இன்கரெக்ட்? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் தவறாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ ஆப்ஷன் ஏ, இன்செக்ட்ஸ் ஹேவ் அ செக்மெண்டட் பாடி டிவைடட் இன்டு ஹெட், தோராக்ஸ் அண்ட் அப்டமன். நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இன்செக்ட்ஸோட பாடியை 3ஆக கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஹெட்டு, தோராக்ஸ் அண்ட் அப்டமன் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ முன்னாடியே அதை நம்ம பார்த்துருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஆப்ஷன், ஆல் இன்செக்ட்ஸ் பொசஸ் 2 pairs ஆஃப் விங்ஸ். நம்ம எல்லா விங்ஸ்லையுமே விங்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. விங்லெஸ் இன்செக்ட்ஸும் இருக்குது. ஸோ ஆல் இன்செக்ட்ஸ் பொசஸ் 2 pairs ஆஃப் விங்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக இல்லை. அதனால இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இன்செக்ட்ஸ் ஹவ் ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ். எல்லா இன்செக்ட்ஸ்லையுமே ஃபைலம் ஆர்த்ரோபோட்ஸ்ன்னு எடுத்துட்டோனாலே எல்லாமே ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இன்செக்ட்ஸ் ஹவ் ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் அப்படின்னு இருக்கிறதுனால அதுவும் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்த ஆப்ஷன், இன்செக்ட்ஸ் ரெஸ்பிரேட் த்ரூ எ ட்ரக்கியல் சிஸ்டம். ஃபைலம் ஆர்த்ரோபோட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸோட ரெஸ்பிரேஷன் பார்த்தோன்னா ட்ரக்கியல் சிஸ்டம் வழியாக, ட்ரக்கியா வழியாக தான் அது ரெஸ்பிரேட் பண்ணுது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்மளோட கொஷினுக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆப்ஷன் பி. தட் மீன்ஸ் ஆல் இன்செக்ட்ஸ் பொசஸ் 2 pairs ஆஃப் விங்ஸ் அப்படிங்கிறது இந்த கேள்விக்கு சரியான பதிலாக இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்க, ரிகார்டிங் இன்செக்ட் மெட்டமார்ஃபாசிஸ் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? மெட்டமார்ஃபாசிஸ்னால் என்ன சொல்லியிருந்தேன்? வளர் உருமாற்றம். இங்கே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதில் ஒன்று தான் கரெக்டாக இருக்க போகுது, மற்றதெல்லாம் தப்பாக இருக்க போகுது. ஆல் இன்செக்ட்ஸ் அண்டர்கோ கம்ப்ளீட் மெட்டமார்ஃபாசிஸ். எல்லா இன்செக்டும் கம்ப்ளீட் மெட்டமார்ஃபாசிஸ்க்கு போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க கண்டிப்பாக இல்லை. சில அன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபாசிஸும் இருக்குது. இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபாசிஸ் இன்வால்வ்ஸ் எ பியூப்பல் ஸ்டேஜ். அதாவது முழுமை பெறாத வளர் உருமாற்றம் வந்து பியூப்பல் ஸ்டேஜில் மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் ஏப்டெரிகோட்ஸ் எக்ஸிபிட் கம்ப்ளீட் மெட்டமார்ஃபாசிஸ். ஏப்டெரிகோட்டில் வந்துட்டு கம்ப்ளீட் மெட்டமார்ஃபாசிஸ் நடக்குது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேட்மெண்ட். தென் ஸ்டேட்மெண்ட் டி என்ன அப்படின்னாக்கா, இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபாசிஸ் இன்க்ளூட்ஸ் ஸ்டேஜஸ் சச்சஸ் எக், நிம்ப் அண்ட் அடல்ட். இங்கே எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபாசிஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்னு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கரெக்டாக இருக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் டி, இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபாசிஸ் இன்க்ளூட்ஸ் ஸ்டேஜஸ் சச்சஸ் எக், நிம்ப் அண்ட் அடல்ட். இந்த 3 ஸ்டேஜ்லையும் இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபாசிஸ் வந்துட்டு நடக்கும். அண்ட் தென் கொஷின் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இன்செக்ட் ஆர்டர் இஸ் கேரக்டரைஸ்டு பை விங்லெஸ் ப்ரிமிட்டிவ் ஃபார்ம்ஸ்? ஸோ நம்ம முன்னாடி பார்த்த ஏப்டெரிகோட்டால் 4 ஆர்டர் தான் இருக்குது. அந்த 4 ஆர்டருக்கு தான் நம்ம பார்த்தோம் விங்லெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாக்கி இருக்கிற எல்லா ஆர்டர்ஸ்க்கும் நியர்லி 29 ஆர்டர்ஸும் வந்துட்டு விங்ஸ் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சாய்ஸ் கோலியோப்டிரா, டிப்டிரா, தைசன்யூரா, லெப்பிடோப்டிரா. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த வீடியோவில் நம்ம கோலியோப்டிரா பார்க்கல, டிப்டிரா, லெப்பிடோப்டிரா இதெல்லாம் வந்து விங் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டராக இருக்குது. ஸோ இங்கே விங்லெஸ்ஸாகவும் இருக்கணும், ப்ரிமிட்டிவ் ஃபார்மாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அது வந்து தைசன்யூராவுக்கு தான் வந்து விங்லெஸ் இன்செக்டாக இருக்குது. ஓகே,
So question number 3 ki correct option Thysanura. Next question number 4. Regarding insect reproduction, which statement is incorrect? இன்செக்டோட ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டாக இருக்குது? ஆப்ஷன் ஏ, இன்செக்ட் எக்ஸிபிட் செக்ஷுவல் டைமார்ஃபிசம், அதாவது மேல் ஃபீமேல் அந்த டைமார்ஃபிசம் வந்துட்டு இன்செக்ட்ஸில் இருக்குது. ஃபர்டிலைசேஷன் இன் இன்செக்ட்ஸ் இஸ் இன்டர்னல், ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னலாக இருக்குது. மால்ஃபிஜன் டிபியூல்ஸ் பிளே எ ரோல் இன் எக்ஸ்கிரீஷன் அண்ட் ஆஸ்மோரெகுலேஷன். ஆல் இன்செக்ட்ஸ் லே எக்ஸ் அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு ஓரளவுக்கு பார்க்கும்போது ஆப்ஷன் சி வந்து நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், மல்ஃபிஜன் டிபியூல்ஸ் பிளே எ ரோல் இன் எக்ஸ்கிரீஷன் அண்ட் ஆஸ்மோரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். செக்ஷுவல் டைமார்ஃபிசம், நான் காக்ரோச்சை வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். மேல் காக்ரோச், ஃபீமேல் காக்ரோச் இருக்குது, டிஃப்ரென்ஷியேஷனும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுவும் வந்துட்டு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆப்ஷன் தான். அண்ட் தென் ஃபர்டிலைசேஷன் இந்த இன்செக்ட்ஸ் இஸ் இன்டர்னல், இதுவும் வந்து நான் கேரக்டர்ஸ் கொடுக்கும்போதே கொடுத்துருந்தேன். ஸோ ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னலாக தான் நடக்குது. ஸோ இங்கே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஆல் இன்செக்ட்ஸ் லே எக்ஸ் அப்படிங்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொஷின் நம்பர் 5. Consider the following statement about insect ecology and behavior. இன்செக்டோட பிஹேவியர் அண்ட் ஈக்காலஜியை பொறுத்து இங்கே 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்னென்ன 4 ஸ்டேட்மெண்ட்னு பார்க்கலாம். இன்செக்ட்ஸ் ஆர் த மோஸ்ட் டைவர்ஸ் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆன் எர்த். எர்த்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டைவர்ஸ் குரூப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அது இன்செக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், மெனி இன்செக்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பாலினேட்டர்ஸ். நிறைய இன்செக்ட்ஸ் வந்து முக்கியமான பாலினேட்டர்ஸாக இருக்கிறாங்க. ஆல் இன்செக்ட்ஸ் ஆர் ஹெர்பிவோர்ஸ், எல்லா இன்செக்ட்ஸும் ஹெர்பிவோர்ஸாக இருக்குது. சம் இன்செக்ட்ஸ் அண்டர்கோ டயபாஸ் டு சர்வைவ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். டயபாஸ் அப்படின்னா ஒரு உறக்கம், இட் மேபி கருநிலை உறக்கம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ சில இன்செக்ட்ஸில் வந்து இந்த டயபாஸ் வந்து இருக்கும், அதோட அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸை மீட் பண்ணி அதிலிருந்து சர்வைவ் பண்ணுறதுக்காக சில இன்செக்ட்ஸ் வந்து டயபாஸ் ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? இதில் எந்த காம்பினேஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது? 1ம் 2ம் கரெக்டாக இருக்கா, இல்லை 1 2 3 இந்த 3 ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கா, இல்லை 2 3 4 இந்த 3ம் கரெக்டாக இருக்கா, இல்லை 1 2 and 4 இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா? இதுதான் வந்து கொஷின். ஸோ ஆன்சர் டி 1 2 and 4 வந்து கரெக்டாக இருக்குது. ஆல் இன்செக்ட்ஸாக ஹெர்பிவோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எல்லா இன்செக்ட்ஸும் ஹெர்பிவோர்ஸாக இல்லை. சம் இன்செக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூச்சியெல்லாம் சாப்பிட்ற, வேறு எதையாச்சும் சாப்பிட்ற மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லா இன்செக்ட்ஸும் ஹெர்பிவோர்ஸ்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6. விச் ஆஃப் த ஃபாலோயிங் அடாப்டேஷன்ஸ் ஹேஸ் contributed to the evolutionary success of insects? evolutionary success of insectsல இன்செக்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன், அடாப்டேஷனில் அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன? எக்ஸோஸ்கெலிட்டன், மெட்டமார்ஃபோசிஸ், விங்ஸ், ஆல் த அபவ். ஒரு இன்செக்ட்ஸோட எவல்யூஷனரி சக்ஸஸ்க்கு பார்த்தோன்னா என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னாக்க எக்ஸோஸ்கெலிட்டன்னா இப்போ அந்த காக்ரோச் எல்லாம் பார்த்தோன்னா அதோட வெளிப்பக்கம் வந்து ஒரு கொஞ்சம் ரஃப்பாக, தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதுதான் வந்து அந்த இன்செக்ட்ஸோட ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். இது வெளிப்பக்கமாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம எக்ஸோஸ்கெலிட்டன்னு சொல்கிறோம். இன்சைட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து இன்செக்ட்ஸ்க்கு இல்லை. அண்ட் தென் மெட்டமார்ஃபாசிஸ் அப்படிங்கிறது வளருரு மாற்றம், இதுவும் வந்துட்டு இன்செக்ட்ஸில் வந்து நடக்குது. விங்ஸும் இருக்குது. ஸோ ஆல் த அபவ் அப்படிங்கிறது இந்த கொஷினுக்கு சரியான பதிலாக இருக்கும். கொஷின் நம்பர் 7. கன்சிடர் த ஃபாலோயிங் இன்செக்ட் ஆர்டர்: ஆர்த்தோப்டெரா, கோலியாப்டெரா அண்ட் ஹைமெனாப்டெரா. விச் ஆஃப் தீஸ் ஆர்டர்ஸ் எக்ஸிபிட் சோஷியல் பிஹேவியர்? இதில் எந்த ஆர்டருக்கு சோஷியல் பிஹேவியர் இருக்குது? ஆர்த்தோப்டெராவுக்கு மட்டும், இல்லை கோலியாப்டெரா மட்டும், இல்லை ஹைமெனாப்டெரா மட்டும்? ஆர்த்தோப்டெரா அண்ட் கோலியாப்டெரா இந்த 2 ஆர்டர்ஸ், இதில் யாருக்கு சோஷியல் பிஹேவியர் இருக்குது? ஹைமெனாப்டெரா அப்படிங்கிற ஆர்டரில் மட்டும்தான் சோஷியல் பிஹேவியர் இருக்குது. இது நம்ம இந்த யூனிட்லேயே இந்த ஹைமெனாப்டெரா ஆர்டருக்குள்ளே வேறு இன்செக்டை நம்ம வெரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது அடுத்த வீடியோஸில் நமக்கு பார்க்கலாம். கொஷின் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்தாக்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இன்செக்ட் பெஸ்ட் இஸ் இன்கரெக்ட்?
இன்செக்ட் பெஸ்ட்டை பற்றி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்செக்ட் பெஸ்ட் கேன் காஸ் சிக்னிஃபிகண்ட் டேமேஜ் டு கிராப்ஸ். இன்செக்ட் பெஸ்ட் வந்து கிராப்ஸுக்கு வந்து முக்கியமான டேமேஜை வந்து விளைவிக்குது. செகண்ட் ஆப்ஷன், இன்செக்ட் பெஸ்ட் கேன் டிரான்ஸ்மிட் டிசீசஸ் டு ஹியூமன். இன்செக்ட் பெஸ்ட் வந்து டிசீசஸை ஹியூமனுக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய வேலையை செய்து. ஆல் இன்செக்ட் பெஸ்ட் ஆர் ஹெர்பிவோரஸ். எல்லா இன்செக்ட் பெஸ்ட்ஸும் வந்து ஹெர்பிவோர்ஸாக இருக்கு. இன்செக்டிசைட்ஸ் ஆர் யூஸ் டு கண்ட்ரோல் இன்செக்ட் பெஸ்ட். இன்செக்ட் பெஸ்ட்டை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம இன்செக்டிசைட்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னாக்க ஆப்ஷன் சி, ஆல் இன்செக்ட் பெஸ்ட் ஆர் ஹெர்பிவோர்ஸ். முன்னாடியே பார்த்துருந்தோம் எல்லா இன்செக்ட் பெஸ்ட்டும் வந்து ஹெர்பிவோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. கொஷின் நம்பர் 9 என்னன்னு பார்த்தாக்க, ரிகார்டிங் இன்செக்ட் டைவர்சிட்டி, which of the following factors has contributed to the vast number of insect species? Option A, efficient respiratory system, diverse feeding habits, ability to inhabit various environments, all of the above. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆல் ஆஃப் த அபவ். ஸோ இதுக்கு எஃபிஷியன்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது, டிவர்ஸ் ஃபீடிங் ஹேபிட்ஸ் இருக்குது, இதால் வேரியஸ் என்விரான்மெண்ட்டை வந்து இன்ஹிபிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ ஆல் த அபவ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு கரெக்டாக இருக்குது. கொஷின் நம்பர் 10, which of the following insect order is characterized by members having a membranous forewing and a hindwing modified into halteres? So option A, Diptera, Lepidoptera, Orthoptera, Coleoptera ன்னு 4 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏ டிப்டிரா வந்து இதுக்கு சரியான ஆன்சரா இருக்கு. கொஷின் நம்பர் 11 என்ன அப்படின்னு பார்த்தாக்க, which of the following insect order is known for its members having a hardened forewing called an elytra? சில அனிமல்ஸ் எந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸோட ஃபோர்விங் பார்த்தோம்னா ஹார்டாக இருக்குது, அதை நம்ம எலைட்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ கோலியோப்டிரா, பி டிப்டிரா, சி ஹைமனோப்டிரா, டி ஆர்த்தோப்டிரா. ஸோ ஆப்ஷன் ஏ கோலியோப்டிரா. Question number 12, which of the following insect order is characterized by members having a sucking mouth part? எந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸுக்கு மவுத் பார்ட்ஸ் வந்து சக்கிங் உறிஞ்சக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய மவுத் பார்ட்ஸ் வந்துட்டு இருக்குது? ஆப்ஷன் ஏ ஹெமிப்டிரா, ஆப்ஷன் பி ஆர்த்தோப்டிரா, ஆப்ஷன் சி கோலியோப்டிரா, ஆப்ஷன் டி லெபிடோப்டிரா. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹெமிப்டிரா. Question number 13, which of the following insect order is known for its members having a complete metamorphosis with the pupal stage? Pupal stageல complete metamorphosis இருக்கக்கூடிய insect order என்ன? ஆப்ஷன் ஏ ஆர்த்தோப்டிரா, லெபிடோப்டிரா, ஓடோனேட்டா, ஹெமிப்டிரா. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி லெபிடோப்டிரா. Question number 14, which of the following adaptations helps insects to conserve water in arid environment? Arid environmentல இருந்து அதோட அடாப்டேஷனுக்காக அந்த வாட்டரை வந்து கன்சர்வ் பண்ணிக்கக்கூடிய கேரக்டர் என்னது? ஆப்ஷன் ஏ எக்ஸோஸ்கெலிட்டன், ஆப்ஷன் பி மால்ஃபிஜன் டிபியூல்ஸ், சி விங்ஸ், ஆல் தி அபவ். ஸோ ஆன்சர் எக்ஸோஸ்கெலிட்டன். சீக்கிரமாக எவாப்ரேட் ஆயிராமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அதோட பாடியில் வந்து கவர் பண்ணியிருக்குது இந்த எக்ஸோஸ்கெலிட்டன். Question number 15 and the last question, which of the following insect order is known for its members having a pair of large compound eyes? எந்த மெம்பருக்கு, எந்த இன்செக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஆர்டருக்கு காம்பவுண்ட் ஐ வந்து லார்ஜ் காம்பவுண்ட் ஐயா இருக்கும்? ஆப்ஷன் ஏ ஓடோனேட்டா, ஆர்த்தோப்டிரா, கோலியோப்டிரா, லெபிடோப்டிரா. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஓடோனேட்டா. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட் இருந்துச்சுன்னு சொன்னாக்க கமெண்ட்ஸ்லையும் போடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோஸோட கவுண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.